தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற மகாபலிபுரத்துல இருந்து சுமார் 200 மீட்டர் தொலைவுல அர்ஜுனன் தவசு புடைப்பு சிற்பத்துக்கு பக்கத்துல கிருஷ்ணரின் வெண்ணெய் பாறை அப்படின்னு சொல்லப்படுற சுமார் 270 டன் எடை கொண்ட 20 அடி உயரமுள்ள ஒரு மிகப்பெரிய பாறை ஒண்ணு இருக்கு. கிருஷ்ணர் கோகுலத்திலிருந்து திருடின வெண்ணெயின் ஒரு உருண்டை தான் இந்த பாறை அப்படின்னும், அதனாலதான் இந்த பாறைக்கு வெண்ணெய் பாறை அப்படிங்கிற பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த பாறை வானிறை கல் அப்படின்னும் அழைக்கப்படுது. இந்த பாறையை பார்த்தா எப்ப வேணும்னாலும் உருண்டு விழக்கூடிய நிலையில 45 டிகிரி சாய்வான பாறை தளத்துல புவி ஈர்ப்பு விசையை எதிர்த்து எந்தவித பிடிப்பும் இல்லாம நின்னுகிட்டு இருக்கும். அப்படி இருந்தும் இந்த பாறை உருண்டு விழாம அதே இடத்துல இருக்கிறது தான் மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்கு. இந்த பாறை அப்புறப்படுத்த முயற்சி செஞ்ச பல்லவ மன்னன் முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனின் முயற்சி தோல்வியில முடிஞ்சதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த பாறையால மலை அடிவாரத்துல இருக்கிறவங்களுக்கு ஆபத்து ஏற்படலாங்கிறதுனால 1908ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்த சார் ஆர்தர் ஆவ்லாக் 17 யானைகளை வச்சு இந்த பாறையை அகற்ற முயற்சி செஞ்சாரு. ஆனா அந்த பாறை துளி கூட அந்த இடத்தை விட்டு நகரல. 17 யானைகள் சேர்ந்து கூட இந்த பாறையை கொஞ்சம் கூட நகர்த்த முடியல அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் மர்மமாகவும் இருந்துட்டு வருது.